சமையலுக்கு முக்கியமானதே வெங்காயம் தக்காளி தான். ஆனால் தக்காளி விலை கூட இருக்கும்போது வெங்காயம் விலை கம்மியாக இருக்குது. வெங்காயம் கூட இருக்கும்போது தக்காளி விலை ரொம்பவே சீப்பாக விற்கிது. தக்காளி வீட்டில் அதிகமாகவே இருந்துச்சு. காலையில் இட்லி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி தொக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ்னு ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும். சைட்லேயே ஊற்றி வச்ச இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. தொக்கு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லஞ்சு செய்கிறதுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் பண்ண போகிறேன். ஒரு அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பருப்பை வேக வச்சுட்டு கட் பண்ணி வைக்கிறது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு வாழைக்காய் வறுவலையும் இன்னொரு சைடு சாம்பாருன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். வாழைக்காய் வறுவல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. சமையலெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு கையோடு இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.